ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை. இந்த ஆண்டு ஆடிப்பூரம் எப்போது, அந்த நாளில் அம்மனுக்கு ஏன் வளைகாப்பு நடத்தப்படுகிறது என்பதை பற்றியும், திருமண வரமும் குழந்தை வரமும் தரும் ஆடிப்புற வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை போலவே பூரம் நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாகத்தான் கொண்டாடப்படுகிறது. கிழமை, திதி, நட்சத்திரம் என அனைத்துமே சிறப்பு பெறுகிற ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்தில் தான் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது. திருமண வரமும் குழந்தை வரமும் தரும் திருநாளாக ஆடிப்புற திருநாள் கருதப்படுகிறது. இந்த நாளில் அனைவரும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிக முக்கியமானதாகும். அம்பிகைக்கு ஆடிப்பூரத்தன்று கர்ப்பமாக இருக்கும் பெண்ணிற்கு 7வது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வாங்களோ அது அத்தனையுமே செய்து வளைகாப்பு நடத்தப்படுகிறது. மற்ற நாட்கள்லாம் இல்லாமல் ஆடிப்பூரத்தன்று மட்டும் எதற்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி சாற்றுகிறார்கள், எதற்காக அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது என்ற காரணங்களை இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படுகிற மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் ஆடிப்பூர விழா. 27 நட்சத்திரங்களில் 11வதாக வரும் நட்சத்திரம் தான் பூரம் நட்சத்திரம். அனைத்து மாதங்களிலேயும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வர்ற பூரம் நட்சத்திரத்திற்கு தனி சிறப்பு உண்டு. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததும் ஆடி மாத பூரம் நட்சத்திரத்தில்தான். மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே ஆடிப்பூரம், ஆண்டாள் ஜெயந்தி என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம். ஆடிப்பூர திருநாளன்று அனைத்து வைணவ திருத்தலங்கள் மட்டுமின்றி அம்மன் கோவில்கள் அனைத்திலையுமே சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படும். ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஆண்டாள் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவராக அடைந்ததைப் போல நமக்கும் விருப்பம் போல் மணவாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. இப்போது பூரம் நட்சத்திரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவார்கள், அனைவரையும் நேசிப்பார்கள், அனைவரையும் நேசிக்கவும் வைப்பார்கள். பூரம் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். சுக்கிரனின் தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். எனவேதான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நேசித்து அவரையே மணந்தாள். காதல் கைகூடவும் மனதிற்கு பிடித்த நபரை கைப்பிடிக்கவும் சுக்கிர பகவானின் அருள் கண்டிப்பாக வேண்டும். சுக்கிரன் அருள் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தாம்பத்திய ஒற்றுமைக்கு காரணம் சுக்கிரனே. எனவேதான் பூரம் நட்சத்திரத்தில் விரதமிருந்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கின்றனர். இந்த ஆண்டு ஆடிப்பூர விழா ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. பூரம் நட்சத்திரம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. அன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமும் நிறைந்துள்ளதால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளலாம். திருமணம், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல்கள், குங்குமம் வாங்கி கொடுத்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனே நடக்கும். ஆடி மாதத்தில் அம்மனோட சக்தி ரொம்பவும் அதிகரித்து காணப்படும். உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி தேவி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்தில் தான் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமின்றி அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாளில் தான் என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய பராசக்திக்கு ஆடி மாதத்தில் வளைகாப்பு திருவிழா நடத்தப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று மட்டுமே அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படும். அம்மனின் வளைகாப்பிற்கு வளையல்களை வாங்கி கொடுத்துட்டு கோவிலில் பிரசாதமாக கொடுக்குற வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாங்கன்னா குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கைகூடும் என்பது நம்பிக்கை. இப்போது அம்மனுக்கு வளைகாப்பு ஏன் நடத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை. இருந்தாலும் அம்பிகையின் பக்தியான அந்த பெண் அன்னை பராசக்தி தேவி தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினாள். அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சி உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தாள். வந்திருப்பது பார்வதி தேவிதான் என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் இதை வளைகாப்பு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். அன்னையின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை.
இந்த ஆடிப்பூர நன்னாளில் அம்மனோட அருளை முழுமையாக பெறணும்னா உங்களால் முடிஞ்ச வளையல்களை அன்றைய தினத்தில் அம்மனுக்கு வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு அணிவித்த வளையல்களில் 2 வாங்கி பெண்கள் அணிந்து கொண்டாலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும். அகிலத்தின் நாயகி உள்ளம் குளிர்ந்தால் அகில உலகமே மகிழ்ச்சியடையும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.